பௌத்த தேர் ஒருத்தருக்கு படு மோசமா கன்னத்திலேயே ஒரு நபர் ஒருத்தர் அரைஞ்சிருக்கிறார். உண்மையா இது ஒரு தப்பான விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கடைசியா தெளிவா சொல்றேன். இலங்கை நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சுப்பிரமணியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாய் உண்டு பாத யாத்திரையாக கதிர்காமத்துக்கு போனது. அது நல்ல விஷயம். ஆனால் அதில் தொடங்கி இந்த பிரச்சனை இப்போ வேற எங்கேயோ போய் எல்லாம் வந்து நிற்குது. இது என்ன நடந்ததுன்ற தொடக்கத்திலேருந்து இது என்ன நடந்ததுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதெல்லாம் வந்து நான் இதில் சொல்ல போகிறதில்ல. என்ன நடந்தது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ நாட்டில் இலங்கை நாட்டில் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிற சில தெரியாத தமிழ் சொந்தங்களுக்கு மட்டும் இது என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆனால் நான் இதை கதைக்காமல் கடந்து போவோம்னு தான் நினச்சேன். ஆனால் இது இப்போ பெரிய மத பிரச்சனையா ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் இடையில பெரிய பிரச்சனையா போய்கொண்டிருக்குது. ஒரு சுப்பிரமணியம் என்று சொல்லப்படக்கூடிய நாய் உண்டு எங்க முல்லைத்தீவுல இருந்து இந்த கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை போறாங்க. அவங்களோட சேர்ந்து சுப்பிரமணியம் என்று சொல்லப்படக்கூடிய நாய் ஒன்று சேர்ந்து போகுது. அப்போ அது உண்மையாகவே நானும் பார்க்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஏன் வித்தியாசமாக இருந்ததுன்னா அந்த நாய் வந்து அங்கேருந்து முல்லைத்தீவுலேருந்து, அதாவது அது நாய் என்று சொன்னால் கூட சில நேரத்துக்கு அது உணர்வு பூர்வமாக தெய்வீகம் என்று ஒரு சில நம்பிக்கையிலெல்லாம் அந்த பாத யாத்திரையாக கூட்டிக் கொண்டு போகிறாங்க. அப்போ நான் அந்த பெயரை தவிர்த்துடுறேன், சுப்பிரமணியம் என்றே நானும் சொல்கிறேன். அப்போ அவங்களோட சேர்ந்து நடந்து வருது. எங்கே முல்லைத்தீவுலேருந்து பல கிலோமீட்டர் மாவட்டம் எக்கச்சக்கமான ஊரெல்லாம் கடந்து அவை பெரிய ஃபேமஸ் ஆகுது. ஏன் ஃபேமஸ் ஆகுதுண்டா அவங்களோட பாத யாத்திரை வாரது மட்டும் இல்லை, அந்த சுப்பிரமணியம் என்று சொல்லப்படக்கூடிய அவர் என்ன செய்யறா மச்சம் எல்லாம் சாப்பிட மாட்டேன். அவர் வந்து மரக்கறி தான் சாப்பிடுவார். மரக்கறி சாப்பிட்டு அவங்களோடைய சேர்ந்து முன்னுக்கு நடந்து தூங்கி அவங்களோடைய சாப்பிட்டு அவங்களோடைய வாழ்ந்து அப்படியே வருது எக்கச்சக்கமான பல கிலோமீட்டர். அப்படி வரும்போது நிறைய பேர் அது ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் வந்து அந்த சுப்பிரமணியம் அவங்கள வந்து ஒவ்வொரு வீதிகளில் ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் சந்திக்கிறது, போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதோட கொஞ்சிறது இப்படி போகுது. இது நல்ல விஷயமா போய் கொண்டு இருக்குது. அப்போ இது என்ன நடக்குதுண்டா இது அப்படியே எங்கே வருது, கல்முனை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு இவங்க அந்த இடத்த போய் சேர்றாங்க. சேரும்போது இப்போ எல்லாருக்கும் ஒரு அதிகமான ஆட்களுக்கு இந்த சோசியல் மீடியாவில் இந்த சுப்பிரமணியம் என்று சொல்லப்படக்கூடியவர் வந்து வைரலாகி எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரிய வந்துடுது. அப்போ அங்கே போகும்போது அங்கே ஒரு நபர் ஒரு தம்பி ஒருத்தர் ஒரு பழக்கடை வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் மாதிரிக்கு பார்க்க இருக்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாருண்டா அதுக்கு அருகில் இருக்கிறார். அது அந்த அருகில் இந்த சுப்பிரமணியம் என்று சொல்லப்படக்கூடியவர் வந்து என்ன செய்கிறாருடா ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, அதுக்கு பக்கத்தில் போகும்போது அந்த நபர் எட்டி இந்த சுப்பிரமணியம் இவரை வந்து கடுமையாக உதஞ்சிடுறு. அப்போ இந்த சுப்பிரமணியம் வந்து கத்தி கொண்டு அங்கால ஓடுது. அப்போ அந்த பின்னுக்கு வந்தவங்க அதை வீடியோ எடுத்து கொண்டு வந்தவங்க டக்குன்னு அந்த நபருக்கு வந்து பேசுகிறாங்க. அப்போ அவரும் வந்து அதுக்கு பிற்பாடோ கொஞ்சம் லேட்டாகியோ தெரியல. அவர் வந்து எனக்கு இது சுப்பிரமணியம்ன்றது எனக்கு தெரியா, நான் சும்மா ஏதோ ஒரு நாய் ஒன்று வந்தேன் நினச்சி தான் உதஞ்சிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்ற வந்து அவர் ஒரு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு வீடியோ ஒன்று வெளியே வருது அதன் பிற்பாடு. ஆனால் அதுக்கு முதல்ல உதஞ்சிட்டேர் சுப்பிரமணியம்ன்றத உதஞ்சிட்டேர். இதே வந்து சில நாட்களுக்கு அமெரிக்காவோ எங்கேயோ வந்து லோகோன்னு சொல்லப்படக்கூடிய இந்த பௌத்த துறவிகள் கொஞ்சம் பேர் வந்து நடந்து போனாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, அதுக்கு செய்ய முடியுமா, இதுக்கு செஞ்சுருக்கிறீங்களே என்றெல்லாம் சில விமர்சனங்கள் வர தொடங்குது. அந்த விமர்சனம் எப்படி வருதுண்டா இந்த இப்போ இதை சில ஓப்பனாக சொல்லி தானே ஆகணும், நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய கருத்தில் இஸ்லாமிய அந்த நபர் செய்த தப்புக்கு இஸ்லாமிய சொந்தங்களை ஏச தொடங்குறாங்க. அதாவது இஸ்லாமிய ஆக்களை வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணி மனசு நோக்குற மாதிரிக்கு சில விஷயங்களை கதைச்சி அந்த ஒரு நபர் செய்ததுக்காக கதைக்கிறாங்க. அப்போ அந்த இது வந்து என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் ஒரு மதத்தை கதைக்கும் போது சில அது பற்றா இருக்கிறவங்க சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு எதிர் கருத்துக்களை பதிவு செய்து கொஞ்சம் சிக்கலாக போக தொடங்குது. அப்போ அந்த நபரை என்ன செய்கிறேன்டா வந்து மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சது தப்பு எனக்கு தெரியாது, அவரோட இருந்த சில நபர்கள் அவர் தெரியாமல் செஞ்சுட்டேன் ஒரு காணொலி ஒன்றும் பதிவு செஞ்சு வெளியிட்டுறாங்க. அதன் பிறகு இந்த தொடர்ச்சியாக அழுத்தம் வந்து என்ன நடக்குதுண்டா அந்த நபரை வந்து கல்முனை போலீஸ் கைது பண்ணி அதன் பிறகு அவர் பிணையில் வெளியே வர்றார். இப்போ இதுதான் நடந்தது. இதன் பிற்பாடு இந்த பிரச்சனை முடிஞ்ச பாடுங்க மாறி அதாவது ஒரு சமுதாயம் ஒரு மதமும் இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களும் மாறி இதுக்குள்ளே சமூக வலைத்தளத்தில் முக்கியமாக ஃபேஸ்புக்கில் வீடியோக்கள் போடுறது கருத்துக்கள் போடுறது இது இந்த மாதிரிக்கு போகுது. இப்படி போகும்போது ஒரு நபர் அதாவது ஒரு தமிழ் நபர் ஒருத்தர் வந்து எங்கண்டா சவுதி அரேபியான்னு சொல்லப்படக்கூடிய நாட்டில் வந்து வேலைக்காக போய் அங்கே வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தமிழ் நபர் வந்து அங்கேருந்து என்ன செய்கிறேன்டா இந்த பிரச்சனை இந்த மோதல்கள் போகும்போது இவர் ஒரு கமெண்ட் ஒரு கருத்துண்டா பதிவு செய்கிறார். அது என்ன கருத்துண்டா நபிகள் அதாவது இஸ்லாமிய மக்கள் அந்த சமூகம் வந்து நபிகள் நாயகத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக நம்பக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர். அப்போ அவர் வந்து ஒரு இறை தூதர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபரை
இவர் என்ன செய்யறா, அந்த கருத்துக்கள் இந்த பிரச்சனை போகும்போது மாறி மாறி வீடியோ அது இது போடுவாங்க தானே, அதுக்கு கீழே இவர் என்ன செய்யறா, ஒரு கருத்து போடுறார். அந்த நபிகள் நாயகம் இறை தூதர் அவங்களை பற்றி ஒரு சொல்ல முடியாத ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்தி போடுறீர். இப்போ நான் அதெல்லாம் என்ன வார்த்தைன்றெல்லாம் உங்களுக்கு போடலாம், இல்லை நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் இதெல்லாம் காட்ட மாட்டேன். ஆனால் சில நபர்கள் எல்லாம் காட்டியெல்லாம் போடுறாங்க. அப்போ என்ன நடக்குதுண்டா, அது அந்த கமெண்ட் வந்து அதுக்கு எதிர் கருத்துக்கு வந்து இப்போ இவர் ஒரு தமிழால் இப்போ இவர் வந்து ஒரு கருத்து போடக்குள்ள மற்ற பாதிக்கப்பட்ட ஒரு மனசு வேதனைப்பட்டவங்க அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் அதுக்கு ஒரு பதிலை சொல்ல முயற்சி செய்வாங்க. இப்போ இது வந்து பெரிய ஸ்ப்ரெட் ஆகி பெரிய வைரலாகி அந்த நபர் சவுதி அரேபியாவில் இருக்குது. அப்போ இவருக்கு எதிரான கண்டனங்கள் சில எதிர்ப்பெல்லாம் உருவாகி கடைசியில் அவர் சவுதி அரேபியாவில் வந்து எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார், எங்கே இருக்கிறார்ன்றதெல்லாம் சரியான முறையில் தெரிய வந்து அங்கே வந்து புகார் போகும். சவுதி அரேபியாண்ட இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ அங்கே இருக்கும்போது இவர் என்ன செய்கிறார்ன்றா அங்கே இதெல்லாம் தெரியப்படுத்தி அவர் கைது செய்யப்படுறார். அவர் அவரும் ஒரு மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்று போடுறாரு. இது பெரிய எதிர்ப்பாக வந்ததன் பிற்பாடு அவர் என்ன செய்கிறார்ன்றா ஒரு மன்னிப்பு வீடியோ அவரும் போடுறாரு. நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிப்பு கேட்டு அவரும் போடுறாரு. அதன் பிற்பாடு அந்த எதிர்ப்புகள் அதிகரித்து அவர் சவுதி அரேபியா அங்கே கைது செய்யப்பட்டு இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன்றது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ இது அவருக்கு இதுக்கு பிற்பாடு என்ன தண்டனை கிடைக்கும், அவருக்கு என்ன நடக்கும்ன்றது இனிமேல் நடக்கும்போது தான் தெரியும். இது அரசாங்கத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு வரைக்கும் போய் அரசாங்கம் ராஜதந்திர முறையில் அவரை மீட்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் பார்க்க கிடைக்குது. இதுதான் இதுவரைக்கும் நடந்தது சொந்தங்களே. இப்போ அந்த அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிற நபரினுடைய குடும்பங்கள் அவருக்காக சில தமிழ் நபர்கள் அதிகமாக அவரை விடுதலை செய்யறதுக்கு சில முயற்சிகளை வந்து கருத்துக்கள் வீடியோக்கள் இன்னும் இப்போ என்ன நடக்குதுன்னா மாறி அதாவது இன்னும் ஓப்பனாக சொல்லணும்டா இது ஒரு மதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதனால நான் இது உள்ளுக்கு போகக்கூடாது கதைக்கக்கூடாதுன்னு தான் இருந்தாலும் என்னையும் தனிப்பட்ட ரீதியாக இப்போ இஸ்லாமிய சொந்தங்கள் சில தமிழ் சொந்தங்கள் இப்படியானவங்க நான் பொதுவாக வளமையாக கதைக்கிறனால ஏன் நிக்சன் நீங்கள் கதைக்கல, நீங்கள் ஏன் கதைக்க இல்லை, நீங்கள் ஏன் கதைக்க இல்லைன்ட்டு என்னைய கேட்கறது மட்டும் இல்லாமல் நேராலாம் கேட்க தொடங்கிட்டாங்க. அப்போ எனக்கும் இதை நான் ஓப்பனாகவே நான் சொல்லணும்டா இது ஒரு மதம் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் அவ்வளவு ஆளுமையான ஆள் இல்லை, அவ்வளவு மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு கதைக்கக்கூடிய ஒரு அவ்வளவு பெரிய ஆளுமை இல்லை, அவ்வளவு ஒரு ஆளுமையும் எனக்கு இல்லை. அப்போ நம்ம சில நேரத்துக்கு சரியின்று கதை அது பிழையாக இருக்கலாம், பிழையின்று கதைக்கும் சரியாக இருக்கலாம். அப்போ கடைசியில் அது ஏதோ ஒரு சமுதாயத்தை ஒரு நபரை நாங்கள் ஒரு கதைக்கும் போது அவங்கள காயப்படுத்திடலாம். அப்போ அது எனக்கு உண்மையாக நம்ம இதுக்குள்ளே போகவே கூடாது கதைக்கவே கூடாதுன்றே நான் சரியாக முடிவெடுத்துட்டேன். ஆனாலும் இன்றைக்கு ஏன் கதைக்கிறேன்டா நம்மளோட இருக்கிற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் இஸ்லாமிய சொந்தங்களும் தமிழ் சொந்தங்களும் என்னட்ட இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நேரடியாலாம் கேட்க தொடங்குறாங்க. எனக்கும் கொஞ்சம் மனசுக்கு எனக்கு ஒரு நண்பர் கூட இருக்கிற நல்ல நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவர் கூட ரொம்ப கவலைப்பட்டு கதைச்சிரு இந்த விஷயத்தை வந்து கடுமையாக கதைச்சிருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கூட நான் சொன்னேன், நான் நண்பா இதுக்குள்ளே ஏன் போகலண்டா, இது ஒரு மதம் சம்மந்தப்பட்ட விஷயமா, அதனால் எனக்கு அவ்வளவு உன்னிப்பானா இதை வந்து கதைக்க என்னால் இயலாது. அப்போ அவர் கதைக்கிறதுக்கு சொல்லலை, இந்த பிரச்சனையில் அவர் கொஞ்சம் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அவரே என்னட்ட கதைக்கிறேன். அப்போ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இப்போ நான் கதைக்கிறனால எதுவும் பெரிய மாற்றம் வரப்போகிறதில்லை. நான் கதைக்கிறனால அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறவர் விடுதலை செய்யப்பட போகிறதில்லை. இங்கே விடுதலையாகி இருக்கிற அந்த நபருக்கு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. இப்போ நான் ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன், சில விழிப்புணர்வு செய்கிறேன். ஆனால் இது உள்ளுக்கு நான் விழிப்புணர்வு இந்த விஷயத்துக்கு ஏன் வரலண்டா, இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். இது வந்து ஒரு ஒரு சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களே படித்து மேதாதியாக வந்திருக்கக்கூடிய ஒரு மௌலவியோ ஒரு ஐயரோ ஒரு பங்கு தந்தையோ ஒரு பௌத்த துறவியோ அவங்களாலேயே சில நேரங்களில் வந்து சில விஷயங்கள் கதைக்கும் போது அவங்களே சின்ன பிள்ளைகளை விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் ஏமாத்துறோம். அதனால் இது உள்ளுக்கு நான் பெருசாக நுழையக்கூடாது போகக்கூடாது அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். இருந்தாலும் இன்றைக்கு இந்த நடந்த பிரச்சனையை சொந்தங்களே இலங்கை நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரியும். உலகளாவிய ரீதியில் மூல முடுக்குலைகளாக இருந்து பார்க்கக்கூடிய எங்களோட தமிழ் சொந்தங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை போகுது. இதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கிற விஷயம் சொந்தங்களே. இன்னும் இந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இல்லை. ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் என்னுடைய கருத்துனண்டா அது தமிழ் சொந்தங்களோ இஸ்லாமிய சொந்தங்களோ யாராக இருந்தாலும் எதையும் கதைச்சு கொள்ளுங்க. ஆனால் யாரினுடைய மனதையும் நோகாமல் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அவங்களோட மதத்துக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு இருக்கிற கண்ணியத்தை இதுகள் சில விஷயங்களை வந்து விழுமியங்களை பின்பற்றி கதைச்சா நல்லம்ன்றது என்னையை பொறுத்த மட்டும். நான் கூட சில நேரங்களில் வந்து சில விஷயங்களை கதைக்கக்குள்ள தவறுதலாக கூட சில வார்த்தைகளை கழிச்சிருவேன். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு தவறான மோசமான வார்த்தைகளை கதைச்சதில்லை. ஏனெண்டா பார்க்குற நீங்களும் மனிதர்கள், கதைக்கிற நானும் மனிதன், எல்லாருக்கும் மனசு இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை போகுது சொந்தங்களே. இப்போ முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு பௌத்த
தேரர் ஒருத்தரை கன்னத்தில் ஒரு நபர் அறையிறேன். அது இன்றைக்கு வெளிவந்திருக்குது. அதை பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது என்னென்று பார்க்க போனீங்கன்னா சொந்தங்களே, என்ன பிரச்சனைன்றது இன்னும் எனக்கு அறிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் ஒரு நபர் கதைக்கிறேர், வாக்குவாதப்படுறார். அந்த தேரருக்கு பின்னுக்கு கொஞ்சம் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கதைச்சு கொண்டு ஏதோ ஒரு பிரச்சனையோடு போகுதுன்னு நினைக்கிறேன். கட்டுமையாக கன்னத்தில் அரைஞ்சு போட்டேன். அப்போ நான் அரைஞ்சதை காட்டல, அரையிற கட்டம் வரும் வரைக்கும் அந்த வீடியோவை காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு விஷயம் உண்டு. இதெல்லாம் தப்பு. அது யாராக இருந்தாலும் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. சட்டத்தின் அடிப்படையில் முயற்சிகளை செய்யுங்க. ஆளாளுக்கு அதிகாரத்தை ரவுடி சம்பந்த மாதிரிக்கு கையில் தூக்க வலிக்கிட்டால் நாங்கள் எப்போ யோசிப்போம்டா, நாங்கள் வெளியில் வர முடியாத மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் யோசிக்க வேண்டி வந்துடும். அதனால் இப்படி ஒரு விஷயத்தை பார்க்க கிடைச்சி. இலங்கை நாட்டில் பௌத்த தேரருக்கே ஒரு நபர் அரைஞ்சதை பார்க்க கிடைச்சது. இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.